ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க பிளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசி அல்வா தாங்க. அதுக்கு வந்து 1 கப் ஜவ்வரிசி எடுத்து அதை வந்து நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அந்த ஊற வச்ச ஜவ்வரிசி கூட தேவையான தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் வந்து நம்ம வந்து கேஷ்நட், பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு ஏதாச்சும் உங்களுக்கு தேவையானது போட்டு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து இதை எடுத்து உரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இதில் வந்து திரும்ப இந்த நெய்லேயும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா அழகாக ஒன்று போல் கைவிடாமல் கிண்டணும். சிம்மில் வச்சு பண்ணுங்க. இதை அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும்போது 1 கப் ஜவ்வரிசிக்கு வந்து 3/4 கப் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இதையும் அது கூட போட்டு நல்லா அழகாக கிண்டிகிட்டே வாங்க. இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். நம்ம அப்பப்போ தேவையான அளவு வந்து ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக அதில் ஆட் பண்ணிகிட்டே வரணுங்க. அப்போ வந்து தான் அது வந்து கண்ணாடி பதத்துக்கு வரும். அப்படி இந்த நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்து வறுத்து வச்சுருந்தோன்னா நட்ஸ் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒன்று போல் கைவிடாமல் கிண்டி இறக்கிற வேண்டியதான். அது வந்து சும்மா செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ நம்மள்கிட்ட வந்து சூடான அல்வாவும் வாழை இலையும் இருக்குது. அதுக்கு மேலே அப்படியே அந்த சூடான அல்வா வச்சு அப்படியே ஒரு குங்குமப்பூ போட்டு அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் நம்ம நார்மலாக வந்து கோதுமை பாலில் நம்ம அல்வா பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம ஜவ்வரிசியில் பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் குயிக் ரெசிபியும் கூட தான். ரொம்பலாம் வந்து டைம் எடுக்காது. ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பரான அல்வா, ரெடிமேட் அல்வா வந்து ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.